ஹாய், இன்றைக்கி நம்ம வந்து மும்பையில் இருக்குது சாமி சவுத் இண்டியன் ஃபுட் எக்ஸ்பிரஸ் தான் வந்திருந்தோம். இங்கே வந்து மெனு எல்லாமே அப்படியே சவுத் இண்டியன் கிச்சனில் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. லைவ் கிச்சன் வேறு, ஸோ அது ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. ஃபுட்டெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துடலாமா? ஒன்றும் இல்லை, பைனாப்பிள் கேசரி தான். ரொம்ப நாளாக எனக்கு கிரேவ் ஆகிட்டே இருந்துச்சு. சரி டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் வாங்கினேன். ஆனால் ஸ்வீட்டு வந்து அவ்வளோக்கா இல்லை, சுத்தமாக இல்லை. பைனாப்பிள் அங்கங்கே சம்ஸ் எல்லாம் இருக்குது, பட் ஸ்வீட் சுத்தமாக இல்லாத மாதிரி இருக்குது. இந்த திகட்டுற ஸ்வீட் இருந்தால் தானே நமக்கெல்லாம் ஸ்வீட் சாப்பிடவே ஒரு இது ரெண்டும் நல்லா இருக்கு. லைட்டாக ஜிஞ்சர் எங்கேயோ ஓவர்லோட் ஆன மாதிரி இருக்குது. மின்ட் சட்னின்னு தான் நினைக்கிறேன். எனக்கு இந்த 4 கலர்லாம் பார்த்தோன்னா இந்த அன்னபூர்ணால எல்லாம் வைப்பாங்கல்ல, அதுதான் டக்குன்னு ரிமைண்ட் ஆச்சு. ஏன்னா எல்லாத்துலேயுமே வச்சுருக்காங்க. இந்த ரெட் சட்னி, க்ரீன் சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார்லாம். இது லைட்டாக அந்த மாவு புளிச்சிருக்கு. இங்கே வந்து மோஸ்ட்லி அன்னைக்கெல்லாம் சாப்பிட்ட கடையில் மாவு அந்த புளிப்பு இல்லை, பட் இங்கே அந்த புளிச்சிருக்கனால இன்னும் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி இருக்குது. ஆத்தென்டிக்காக அந்த ஊர்லலாம் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. கேஷ்யூ நட்லாம் போட்டிருக்காங்க. மசாலாலாம் நல்லா இருக்கு. இதெல்லாம் அந்த ஸ்வீட்னஸ் எல்லாம் இல்லை, நல்லா காரமாக அப்படிதான் இருக்கு மசாலா. தோசை லைட்டாக வதன்னு இருக்கு. கிறிஸ்பியாக இருக்குல்ல ரவா தோசைனா, அது மட்டும் தான் மிஸ் ஆகுது. எனக்கு இதுதான் ஃபேவரட்டாக இருக்கு இப்போ இந்த 2 சட்னியுமே. இப்போ எல்லாமே டேஸ்ட் பண்ணதில் ரவா மசாலா தோசை சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் சொல்கிறேன், பட் இந்த கிறிஸ்பி பார்ட் மட்டும் லைட்டாக மிஸ் ஆகுது. ஃபில்டர் காஃபி வேறு சொல்லியிருக்கோம், அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பார்க்கலாம். எனக்கு நல்லா காஃபி வந்து நல்லா கசப்பாக, நல்லா சுகர் அதிகமாக அப்படி இருந்தால் தான் பிடிக்கும். இங்கே எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். This is the first time, right? How is it? You liked it? Better than normal dosa. Okay. What about this dosa? I love this flavor dosa. Other than masala dosa, miso dosa or rava dosa. Plain roast you like. This is for this roast. I want crispiness, so it is there. Okay. இவங்களுக்கு வந்து பேப்பர் தோசை அப்படின்னு சொன்னாங்க. இது அதாவது ரோஸ்ட், நார்மல் ரோஸ்ட் தான் வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாமா. எண்ணெய் தோசை, மசாலா தோசை, ஆனியன் தோசை, பொடி தோசை விட ரோஸ்ட் வந்து இவங்க ரொம்ப ஃபேவரேட் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு பேர் நான் சொல்லி கொடுத்தேன், இது பேர் ரோஸ்ட்டு, பேப்பர் தோசை இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். பேப்பர் தோசைன்னா ஒன்று இருக்குது, அந்த லாங்காக இருக்கும். இது ஃபர்ஸ்ட் வந்து நான் சின்ன வயசில் சத்தியமங்கலமில் ஒரு ஹோட்டல், அருண் ஹோட்டல் அப்படின்னு பஸ் ஸ்டாண்ட்லேயே இருக்காது, அங்கே ரொம்ப ஃபேமஸ். ஸோ அங்கே வந்து பேப்பர் தோசை ட்ரை பண்ணேன். இந்த மாதிரி 2 பேத்துக்கு லாங்காக இருந்துச்சு. காஃபி சூப்பராக இருந்துச்சு. சக்கரை எல்லாமே கரெக்டாக இருந்தேன். சக்கரை பத்தாதோன்ட்டு எக்ஸ்ட்ராவாக வாங்கினேன், பட் ஓகே நல்லா இருந்துச்சு காஃபி. ஹாய், சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ சுவாமிஸ் ரெஸ்டாரண்ட் நம்ம ரிவ்யூ பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு நாங்கள் வடை வாங்கினோம், 2 வடை. அது கூட வந்து 3 டைப் ஆஃப் சட்னி, ஒரு சாம்பார்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க. சாம்பார் மட்டும் லைட்டாக ஸ்வீட்னஸ் இருந்துச்சு, உடுப்பி சாம்பார் மாதிரி. மித்தபடி எல்லாமே ஓகே. அந்த அன்னபூர்ணாவோட ரெமினிசன்ஸ் வந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து
கேசரி வாங்கணும். நெக்ஸ்ட்டு கேசரி, அது வந்து இனிப்பு இல்லை, பட் பைனாப்பிள் சங்க்ஸ் 1-2 இருந்துச்சு. எனக்கு ஃபஸ்ட் பைட்டில் மட்டும்தான் பைனாப்பிள் சங்க்ஸ் வந்துச்சு. ஆயிலியாகவும் இல்லை, நெய்யும் இல்லை, ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ அது அவ்வளோக்கா நாட் ஸோ குட். அப்புறம் ரவை தோசை, மசாலா ரவை தோசை, அதுவும் சூப்பராக இருந்துச்சு. உள்ளெல்லாம் வந்து ஸ்வீட்டாக இருக்கும்னு நினச்சேன் உருளைக்கிழங்கு, பட் அப்படிலாம் இல்லை, நல்லா காரமாக அப்படி தான் இருந்துச்சு. ரவை தோசை மட்டும் லைட்டாக கிறிஸ்பியாக இருந்ததுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். மேபி நாங்கள் லேட்டாக சாப்பிட்டனால அப்படி ஆயிருக்குமோ என்னமோ. தென் தோசை, அது வந்து நல்லா புளிப்பு தன்மையோட, மாவெல்லாம் லைட்டாக புளிச்சு கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட்டாக காஃபி தாங்க டாப் நாச்சு. நான் கேசரி சொதப்பின மாதிரி இதுவும் சொதப்பிடுவாங்களோ இனிப்பில் கீது அப்படின்னு நினச்சேன். பட் ஸ்வீட்னஸ்ஸு, அந்த டிகாஷன் எல்லாமே சேர்ந்து வேறு லெவல். காஃபி டாப் நாச், குட் அப்படின்ட்டு. ஓவரால் சுவாமிஸ் ரெஸ்டாரண்ட் நல்லா இருக்குது. நீங்கள் மும்பையில் இல்லை தானேல இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வெஜிடேரியன் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து ஒரு 3 பிளேசஸில் இந்த சுவாமிஸ் சவுத் இந்தியன் ஃபுட் ரெஸ்டாரண்ட் இருக்குது. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Until then, it's Priya's Diary signing off. Bye bye.